Welcome to Learn Easy Tripling. Welcome viewers. In this video, we create a subcircuit in the Proti software. So Proti softwareல நாம ஒரு subcircuit எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? ஓகேவா? ஒரு பெரிய சர்க்யூட் நம்ம இருக்கு. ஸோ அதில் வந்து நமக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம நினைச்சலாம் ஒரு சப்சர்க்யூட் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பிளாக் பண்ணிட்டோம்னா அந்த பிளாக்லேருந்து நம்ம கனெக்ஷன் செஞ்சுலாம் மேட் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் யுவர் Proti சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ இது நல்லா கவனிச்சுக்கோங்க. Proti சாஃப்ட்வேரில் நாம் எப்படி ஒரு சப் சர்க்யூட் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிக்க போகிறேன். ஸோ நமக்கு பெரிய பெரிய சர்க்யூட்ஸை நீங்கள் ஒரு ஆடியோ யூஸ் பண்ணி பண்ணும்போதோ இல்லைனா நீங்கள் வந்து ஒரு பெரிய சர்க்யூட்டையும் நம்ம ஃபார்ம் பண்ணும்போது இதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சப் சர்க்யூட் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் எப்படி கனெக்ஷன் மேட் பண்ணணும், ஓகேங்களா, அது எப்படி நம்ம வந்து சர்க்யூட் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், ரன்னிங் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன சொன்னால் Proti சாஃப்ட்வேர் எடுத்துக்கோங்க, நியூவாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டெர்மினல் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த டெர்மினல் மோடு வந்து டெர்மினல்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணலாம், கிரவுண்டு, இன்புட், அவுட்புட் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் என்னன்னா சப் சர்க்யூட்டல் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, நல்லா இருக்கணும். சப் சர்க்யூட்டல் மோட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த சப் சர்க்யூட் மோட் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய நம்ம சர்க்யூட் ஃபார்ம் பண்ணக்கூடிய டிசைன் பண்ணக்கூடிய அந்த ஏரியாவில் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சப் சர்க்யூட் வந்து எவ்வளோ உங்களுக்கு அந்த டயாமீட்டரில் எவ்வளோ டைமென்ஷனில் வேணும் அப்படிங்கிற பார்த்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சிங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு நல்லா ஞாபகம், சிங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு அது எவ்வளோ டைமென்ஷன் வேணுமோ அதை வந்து நீங்கள் நினச்சிக்கலாம் மூவ் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டைமென்ஷனில் ஒரு சப் சர்க்யூட் வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம நேம் கொடுத்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ரிலே மாடல், 2 ரிலே இருக்க மாதிரி அந்த சப் சர்க்யூட்குள்ளே 2 ரிலே இருக்க மாதிரியும் சப் சர்க்யூட் வெளியே நினச்சிட்டேன் அதுக்கு ஆன் ஆஃப் பண்ணுறேன், கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ சப் சர்க்யூட் எப்படி அந்த சர்க்யூட் வந்து எப்படி கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நினச்சலாம் பார்க்கலாம். ஸோ ஒரு மோட்டார் ஃபார்வர்ட் பேக்வர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 ரிலே வேணும். ஸோ அந்த 2 ரிலேவை நம்ம எப்படி ஒரு சப் சர்க்யூட் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணலாம், ஒரு ரிலே மாடல் எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் எக்ஸாம்பிளா. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் என்ன வச்சுக்கிறேன், ரிலே மாடல் 1. ஓகே ஓகே ஸோ உங்களுடைய சப் சர்க்யூட் நீங்கள் அந்த டைமென்ஷனில் கொடுத்து முடிச்ச உடனே, ஓகேங்களா, சப் சர்க்யூட் டைமென்ஷன் கொடுத்த உடனே அந்த சப் சர்க்யூட் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் உங்களுக்கு ஒரு லைன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ளூ கலர் லைன்லலாம் நீங்கள் இன்புட் அண்ட் அவுட்புட் டெர்மினல்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன இன்பில்டாக முதல்ல கொடுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா அதே சப் சர்க்யூட் மோட் அதிலே தான், அதில் நீங்கள் இன்புட் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க, சப் சர்க்யூட் மோடில் இன்புட். ஓகேங்களா? ஸோ அந்த இன்புட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் இருக்கக்கூடிய அந்த லைனில் உங்களுக்கு சப் சர்க்யூட்டுக்குள்ளே உங்களுக்கு சர்க்யூட்டுக்குள்ளே எத்தனை இன்புட்ஸ் நீங்கள் இன்புட்டாக கொடுக்க போகிறீங்களோ, ஓகேங்களா, சப் சர்க்யூட்டுக்கு வெளியே இருந்து சப் சர்க்யூட்டுக்கு உள்ள எத்தனை இன்புட்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ ஸோ அந்த இன்புட்ஸ் எத்தனை வேணுமோ அந்த இதை என்ன சப் சர்க்யூட் மோடில் இருந்து எடுத்து இன்புட் அப்படிங்கிற அந்த மோட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் 2 ரிலே யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 ரிலேக்கும் 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுவேன். ஸோ 2 பேஸ் இருக்கும், 2 டிரான்சிஸ்டர் இருக்கும், அதே போல் காமன் டெர்மினல் ஒன்று இருக்கும், 2 NO அண்ட் NC இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ரிலேக்கு ஒரு இன்புட் ஃபார் டிரான்சிஸ்டர் 1. ஓகே, நெக்ஸ்ட் இன்புட் ஃபார் காமன் terminal for relay 1 and next one input for transistor 2 base 2 and another one input for common 2 relay 2. okay, common 2 for relay. okay, so நான் நாலு இன்புட் நான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு இன்புட்டுக்கும் நம்ம நேம் வைக்கலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் வந்து நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே கொடுக்கக்கூடிய நேம் தான் நீங்கள் உள்ள சர்க்யூட்குள்ளேயும் கொடுக்கணும். ஓகே, ஸோ அதனால் நேம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ IN1 for first input. okay, and second one common, so C1. okay, and third one IN2. okay, and fourth one C2. okay, so 4 இன்புட் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அவுட்புட் கொடுக்கணும். ஸோ அவுட்புட் கிளிக் பண்ணிக்கோங்க. அவுட்புட்டில் நமக்கு ஃபர்ஸ்ட் NO and NC. okay, NO NC for relay 1 and another NO and NC for relay 2. okay, so உங்கள் டெர்மினல் மோடில் நல்லா நினச்சிக்கணும், சப் சர்க்யூட் மோடில் இன்புட் அண்ட் அவுட்புட் நம்மளுக்கு இருக்கும்.
ஸோ அந்த காம்போனன்ட் எடுத்துட்டு ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளூ கலர் இருக்கக்கூடிய இந்த லைன்ல தான் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் சர்க்யூட் நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய டெர்மினல்ஸ். ஓகேயா, ஸோ இப்போ நம்ம வந்து இத்தனை இன்புட் வேணும் இத்தனை அவுட்புட் வேணும் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் நினச்சோம்னா உங்களுடைய அந்த டிசைனுடைய அந்த ஃபைல்ல இருந்து ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி உடனே இதில் வந்து ஓகே ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கோ டு சைல்ட் ஷீட் அப்படின்னு ஒன்று இருக்கா. ரைட் கிளிக் பண்ண உடனே கோ டு சைல்ட் ஷீட். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சப்சர்க்யூட் நீங்கள் எங்கே ஃபார்ம் பண்ணீங்களோ அந்த சப்சர்க்யூட் உள்ளே போயிடும். ஸோ இதில் தான் நம்ம எஞ்சோம் அந்த சப்சர்க்யூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்க்யூட்டை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரிலே சர்க்யூட் நான் ஃபார்ம் பண்ண வரேன். ஸோ நான் காம்போனன்ட்ஸ் மோடு போய்க்கோங்க. ஸோ காம்போனன்ட் மோட்ஸில் நான் என்ன செஞ்சேன், ரிலே அதுக்கு தேவையான திங்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம இதில் என்ன வேணுமா, முக்கியமாக நமக்கு ரிலே அண்ட் டிரான்சிஸ்டர் ரெண்டு தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரிலே எடுத்துக்கிறேன், ரிலே 1. ஸோ நான் இது வந்து கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் அதை ரொட்டேட் பண்ணுறேன். வெயிட், ஓகே. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் காம்போனன்ட். ஸோ இன்னொரு ரெண்டாவது ரிலே ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, அண்ட் ரிலேயோட நேம் அண்ட் டீடைல்ஸ் மாற்றிக்கோங்க. ஸோ ரிலே 1 அண்ட் 5 வோல்டேஜ். ஓகே, அண்ட் செகண்ட் ரிலே 2 5 வோல்டேஜ். ஓகே, ஸோ டிரான்சிஸ்டர் என்பிஎன் டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ டிரான்சிஸ்டரில் எமிட்டரை வந்து நம்ம ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அனதர் டிரான்சிஸ்டர் 1. ஓகே, அண்ட் சேஞ்ச் தி நேம் Q2. ஓகே, அண்ட் Q1. ஓகே, அண்ட் கிரவுண்ட் கனெக்ஷன். கிரவுண்ட் கனெக்ஷன் எடுக்கும்போது என்ன இதில் வந்து டெர்மினல் மோடில் எடுக்கணும், நாட் ஃப்ரம் த சப் சர்க்யூட் மோட். ஓகே, ஸோ நம்ம சர்க்யூட் ஃபார்ம் பண்ணும்போது எல்லாமே என்னது டெர்மினல் மோடு தான் யூஸ் பண்ணணும். நம்ம சப் சர்க்யூட் ஃபார்ம் பண்ணும்போது தான் நம்ம என்ன அந்த மோடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இது மறந்துடாங்க. ஸோ டெர்மினல் மோட்லேருந்து நான் கிரவுண்ட் கனெக்ஷன் எடுத்து நான் காயிலை வந்து எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய காயிலை கிரவுண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ காயிலுக்கு தேவையான நமக்கு வோல்டேஜ். ஸோ அதுக்கு நம்ம ஜென்ரேட்டர் மோடில் எடுத்துக்கோங்க. ஜென்ரேட்டர் மோடில் டிசி சப்ளை 5 voltage and another DC supply for 5 voltage transistor 2. ஓகே, ஸோ ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொன்றையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதே டெர்மினல் மோடுக்கு வாங்கிக்கோங்க. டெர்மினல் மோடில் அதே மாதிரி இன்புட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ டெர்மினல் மோட் 1. ஸோ இந்த டெர்மினல் மோடில் வந்து நம்ம என்ன செய்யணும், IN1. ஸோ நீங்கள் வெளியே என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேம் தான் உள்ளேயும் இருக்கணும், மறந்துடாதீங்க. ஓகே, அண்டு IN இது வந்து காமன். ஸோ C1. ஓகே, and here IN2. okay, and C2. okay, and output. So take the output terminal எடுத்துக்கோங்க. So output எல்லாமே கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவுட்புட் NO, so NO1. okay, and another one NC, so NC1. okay, and second relay
NO2, okay, and NC2, okay. ஸோ இப்போ நம்ம சர்க்யூட் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டு ரிலே டிரான்சிஸ்டர் கனெக்ஷனோட நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டு காமன் அண்ட் ரெண்டு பேஸ், ஓகே, இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அண்ட் NO அண்ட் NC ஃபார் ரிலே 1 அண்ட் NO/NC ஃபார் ரிலே 2 அவுட்புட்டாக நம்ம எடுக்க போகிறோம். ஸோ சர்க்யூட் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சப்சர்க்யூட்லேருந்து பேரண்டோடைய மோட் போடும் அப்படின்னா அதே போல் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு கோ டு பேரண்ட் ஷீட் அப்படின்னு இருக்கும், ஓகேவா. ஸோ கோ டு பேரண்ட் ஷீட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் பண்ண ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சர்க்யூட் வந்துடும், ஓகேங்களா. ஸோ சப்சர்க்யூட் ஃபார்ம் பண்ணியாச்சு. சப்சர்க்யூட்டுக்கு வெளியே வந்துட்டோம் நம்ம, ஓகே. இப்போ இந்த சப்சர்க்யூட்டை நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ நான் எடுத்துக்கிறேன், காம்போனன்ட் மோட் போய்க்கோங்க. காம்போனன்ட் மோடில் ஃபஸ்ட்டு வோல்டேஜ் சப்ளை நான் இப்போ கொடுக்குறேன், ஓகே. ஸோ வோல்டேஜ் சப்ளை ஃபார் காமன் டெர்மினல் 1 அண்டு டெர்மினல் 2 டேரக்டாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம இன்புட் கொடுத்தோம். ஸோ வோல்டேஜ் கொடுத்துக்கலாம். 12 வோல்டேஜ் நான் அப்ளை பண்ணுறேன் காமனில், ஓகேவா. ஸோ லாஜிக் ஸ்டேட் எடுத்துக்கோங்க ஃபார் எனேபிள் டிரான்சிஸ்டர். ஸோ லாஜிக் ஸ்டேட் எடுத்துக்கோங்க ஃபார் எனேபிள் டிரான்சிஸ்டர் 1 அண்ட் எனேபிள் 2, ஓகே. அண்ட் அவுட்புட்டுக்காக நான் மோட்டர் எடுத்துக்கிறேன், ஓகே. ஸோ மோட்டர் கனெக்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ மோட்டர் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு லாஜிக் 1 0 கொடுக்குறேன் அப்படின்னா மோட்டர் ஃபாலோ ரன் ஆகும். 0 1 கொடுத்தா ரிவர்ஸில் ரன் ஆகும். ஸோ 1 மேலே ஃபஸ்ட்டு ரிலேக்கு 1 கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்போ NOவில் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம நேம் கொடுத்துக்கணும் அவுட்புட்டில் NO1, ஓகே, அண்ட் NC1, NO2 and NC2, ஓகேவா. ஸோ NO இருந்து எடுத்து டெர்மினல் 1 மோட்டருடைய ஒரு டெர்மினல் கொடுக்குறேன். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய NC2லேருந்து எடுத்து மோட்டருடைய அனதர் டெர்மினல் கொடுக்குறேன், ஓகேவா. ஸோ இப்போ நான் ஹை லோ பண்ணும்போது மோட்டர் ஃபார்வர்டில் ரன் ஆகிட்டு இருக்கும், டேட்டா ப்ளஸ் மைனஸ் கனெக்டிங் ஆகும், ஓகேவா. ஸோ இப்போ ரிலே 1 இருக்கக்கூடிய NC1 எடுத்து, ஓகேவா, NC1 எடுத்து நான் என்ன செய்கிறேன் ரிலேவுடைய NC2வில் கொடுக்குறேன். அண்டு இந்த டெர்மினல் எடுத்து இங்கே கொடுக்குறேன், ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து சப்ளை ஆன் பண்ணலாம். ஸோ சிமுலேஷன் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் ஹை பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்வர்ட் ரன் ஆகுதா, ஓகே. ஸோ சப்சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய ரிலே நமக்கு டர்ன் ஆன் ஆயிடுச்சு, ஓகேவா. அண்ட் இப்போ நான் இது 0 பண்ணிட்டு அகைன் இதை 1 பண்ணுறேன். ஸோ ரிவர்ஸில் மோட் ரன் ஆகுதா. ஸோ ரிலே 2 காயில் எனர்ஜைஸ் ஆயிடுச்சு, ஓகேவா. ஸோ இது ஒரு மோட்டர் நம்ம ரன் பண்ணதுக்கு தேவையான ரெண்டு ரிலே கொண்ட ஒரு ரிலே மாடல், ஓகேவா. ஸோ இதே இதை நீங்கள் வந்து இன்னொரு மாடல் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். நான் டேட்டா காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ காப்பி டு கிளிப் போர்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் அனதர் கீழே பேஸ்ட் டு கிளிப் போர்ட் கொடுக்குறேன், ஓகேவா. ஸோ நேம் எல்லாம் சேஞ்சஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ V2, ஓகே, அண்ட் ரிலே 2, ஓகே. அதுபோல் நம்ம உள்ளேயும் போய் நினச்சினோம் சைல்ட் ஷீட் போய்க்கோங்க. உள்ள நேம் எல்லாமே சேஞ்சஸ் ஆயிருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, சேஞ்சஸ் ஆகிருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ கோ டு பேரண்ட் போய்க்கலாம், ஓகே. ஸோ நவ் ஐ சிமுலேட் தி சர்க்யூட், ஓகே. ஸோ 1 0 கொடுத்தா ஒரு மோட்டர் ரன் ஆகுது. அகைன் செகண்ட்லி 1 0 கொடுக்குறேன், 2 மோட்டர் ரன் ஃபார்வர்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்டு 0 1 கொடுக்குறேன். ஸோ ரிவர்ஸில் ரன் ஆகும், ஓகேங்களா, ஓகே. ஸோ 4 இன்புட் டிரான்சிஸ்டர் கொடுக்குறேன், ஒரே சப்ளை நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் அவுட்புட் 2 மோட்டர் ரன் பண்ணுறேன். ஸோ இது வந்து 2 மாடல் ரிலே, இது ரிலே 1 அண்ட் ரிலே 2 மாடல், ஓகேவா. ஸோ இந்த இதை நீங்கள் டேரெக்டாக நினச்சலாம். உங்களுடைய ஆர்டினோவாக இருக்கட்டும், உங்கள் ஆர்டினோ நீங்கள் 4 இது நம்ம கொடுக்குறோம், உங்களுடைய ஆர்டினோ டுட்டோரியல் போய் பாருங்கள். ஸோ ஆர்டினோலேருந்து L293D ஐசி யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டுருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்த லெவல் என்னன்னா ரிலே யூஸ் பண்ணுறது தான். ஸோ ரிலே யூஸ் பண்ணுறது அந்த இதில் நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு பதிலாக தான் இது காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே 4 ஸ்டேட் லாஜிக் ஸ்டேட் பதிலாக 4 இன்புட் இருந்துச்சுன்னா நம்ம எங்கேருந்து இருக்கணும் ஆர்டினோடைய இருந்து எடுத்து டேட்டா இதில் கொடுத்தாலே போதும், ஓகே. ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு சப்சர்க்யூட் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியா.
ஓகேவா? ஸோ உங்களுக்கு பெரிய சர்க்கியூட்டை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப்.